சூரியமாரி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. சாமியார வந்து பிடிச்சிடுறாங்க நம்ப துர்கா. நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. அம்மாடி என்ன மன்னிச்சிரும்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் மாயாவும், புஷ்பாவும் மட்டும் தான். எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்ல. ஓ! எந்த விஷயத்துக்கும் நீங்க சம்மந்தம் இல்ல. நானும் ஆரம்பத்திலே நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க நம்ம துர்கா. மரியாதையா வந்து எல்லா உண்மையும் மண்டபத்தில சொல்றீங்க. இல்லன்னு வச்சுக்கங்களேன், நீங்க தான் துர்காவோட உண்மையான முகத்த வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொன்னோனே, சரிம்மா வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு, அவங்கள மண்டபத்துக்கு கூட்டிட்டு வராங்க. சாமியாரோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க தாராக்கு ரொம்ப விசுவாசியான ஆளு போல. அவங்க வந்து தாராக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னது இவங்க எதுக்கு நமக்கு ஃபோன் அடிக்கிறாங்க? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி யோசிக்கும்போது, கரெக்ட்டா என்ன நடந்துச்சு சொல்லுங்க. எதுவும் பிரச்சனையா? ஆமா மேடம். துர்கா வந்துட்டா. என்னது துர்கா வந்துட்டாளா? துர்கா இருக்கிற விஷயத்தையே வந்து நம்ப முடியல. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அதெல்லாம் தெரியாது. சாமியார கூட்டிட்டு சூர்யா முன்னாடி எல்லா உண்மையும் சொல்லலான்னு வந்துகிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட தகவல் வந்து சொல்லிட்டேன். நீங்க என்ன செய்யணுமோ அத செய்யுங்கங்கிற மாரி சொன்னோனே, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாங்கிற மாரி யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சு சிஸ்டர்? ஏன் பட்டமா வந்து யோசிக்கிறீங்க? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசலான்னு சொல்லிட்டு, சரஸ்வதி ரூமுக்கு வேக வேகமா வராங்க. துர்காவோட அம்மா ரூமுக்கு ஒரு கட்டைய எடுத்துட்டு அப்படியே அவங்க எதார்த்தமா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, ஏன்னா சரஸ்வதிக்கு தெரியாதுல்ல, தாரா வந்து வில்லிங்கிற விஷயம். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் திரும்பி நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து டிஷும் டிஷும் பண்ணிடுறாங்க, தூங்கிடுறாங்க. அவங்கள துர்காவ கூட்டிட்டு போன மாரியே வந்து மண்டபத்த விட்டு கூட்டிட்டு வந்து போறாங்க. அங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லுவீங்கல்ல? கண்டிப்பாம்மா. இனிமேட்டு எப்படி என்னால தப்பிக்க முடியும்? நான் எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறேங்கிற மாரி தான் பேசுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது. தாராக்கு இந்த விஷயம் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருந்தா சதி திட்டம் பண்ணுவா. அதுக்கு முன்னாடி நம்ப எல்லா ஆட்டத்தையும் மாத்திரணுங்கிற மாரி துர்கா வந்து யோசிச்சு மண்டபம் வாசல்ல வந்து இறங்குறப்ப, ஜன்னல் வழியா வந்து பார்க்குறாங்க. துர்காவுக்கு வந்து கால் பண்றாங்க நம்ப தாரா. ஃபோன் பண்றாங்க. "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது, "என்ன தாரா பயப்படுறியா?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் தாராங்கிற விஷயம் யாருக்கு வேணாலும் தெரியாம இருக்கலாம். ஆனா உனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் இப்ப மாறியாச்சே!" அப்படின்னு சொன்னோனே, இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்ணலாங்கிற மாரி யோசிக்கிறப்ப, இப்ப உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? என்கிட்ட தான் இருக்காங்க. மண்டபத்துக்குள்ள நீ வந்தனா, அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? நான் சொல்லட்டா? அப்படின்னு சொல்லும்போது, என்னடா அது சத்திய சோதனையா இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, மண்டபத்துக்குள்ள வந்தனா அப்புறம் அவ்வளோதான். சாமியார அப்படியே அந்த இடத்திலேயே இறக்கி விட்டுரு. இல்லன்னு வச்சுக்கயேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு உனக்கே நல்லா தெரியுங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுடுறாங்க அந்த இடத்துல. தாரா, இவ இவ்வளோ பெரிய சதிகாரியா இருக்காளே! அப்ப மாரியே தான் இப்பயும் இருக்கா. நம்மளால தோத்து போய்க்கிட்டே இருக்கிற மாரி இருக்கேங்கிற மாரி யோசிக்கிறாங்க. கடைசி நேரத்தில எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சிருந்தோம். என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாம கை கட்டி நிக்கிற மாரி ஆயிடுச்சேங்கிற மாரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப துர்கா. அப்பன்னு பார்த்து தான் யாரும் எனக்கு உதவி செய்ய வரலையா? பாசத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கிறேன். இப்ப என்னால சூர்யாவோட கல்யாணத்த வந்து நிப்பாட்ட முடியாதா? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சிஸ்டர் என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆச்சா? நடந்ததெல்லாம் என்ன தெரியுமான்னு சொல்லி, நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து பேசுறாங்க. இத கேட்டோனே, சிஸ்டர் இப்படியெல்லாம் நடந்துச்சா? நல்ல வேளை சரஸ்வதி அம்மாவ நீங்க பத்திரமா வந்து வச்சிருக்கீங்க. இல்லன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, அவங்களுக்கே ஒண்ணும் புரியல. அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. பரவால்லடா, நம்ம பார்த்துக்கலாம். புஷ்பா கல்யாணத்த நல்ல நேரத்துக்கு முன்னாடியே நம்ம நடத்தி முடிக்கணும். அதுக்காக தான் யோசிக்கிறேங்கிற மாரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து குருக்கள்ட்ட இந்த மாரிலாம் பேசுறாங்க. சீக்கிரம் அந்த கல்யாணத்த வந்து நடத்தி முடிக்கணும். ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கன்னோனே, இதெல்லாம் நீங்க எப்படி சொல்லலாம்? நான் தான் சொல்லணும். அப்படியான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தாரா வந்து பேசுறாங்க. கல்யாணத்த நல்லபடியா நடத்தி குடுக்குறது தான் உங்க வேல. தேவையில்லாம எப்ப பண்ணணும், ஏது பண்ணணும்லாம் நீங்க பேசாதீங்கங்கிற மாரி சொல்ட்டு, அப்படியே சொன்னனால, சரிங்க உங்க வீட்டு கல்யாணம். நீங்க பண்ணி குடுக்கும்போது வேணுங்கிற மாரி சொல்ட்டு, அவங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறாங்க. பொண்ணையும் மாப்பிள்ளையும் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே சூர்யாவ வந்து கூட்டிட்டு வரதுக்காக வந்து போறாங்க. நம்ம சங்கரபாண்டி. "மாப்பிள கீழ வந்து எல்லாரும் கூப்பிடுறாங்கப்பா, வாப்பா" அப்படின்னு சொன்னோனே, அவங்களும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திருப்பியும் மாறி வந்து அவங்க மீறி வந்து நடந்திருக்கிறனால உதவிக்கு சாமி முன்னாடி நிக்கிறாங்க. நீங்க எனக்கு எல்லா நேரத்திலயும் உதவி செஞ்சீங்க. நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். இப்ப எங்க அம்மாவ காப்பாத்தி ஆவணும். என்ன பண்றது? அவங்க எனக்கு அம்மாவா இல்லன்னா கூட, எனக்கு இப்ப அம்மா தானே அவங்களும். அவங்கள வச்சு இது மாரி வந்து பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்பவே சங்கடமா தான் இருக்கு. இப்ப நம்ப என்ன பண்றது? தயவு செஞ்சு நீங்க வந்தா மட்டும் தான்
என்னால் இந்த விஷயத்துலேருந்து வந்து காப்பாற்ற முடியும்னு சொன்னோன்னே, தேவி அம்மா வரதான் போகிறாங்க. சரஸ்வதி அம்மாவை வந்து காப்பாற்ற போகிறாங்க. காப்பாற்றினா வேறு லெவலில் மாயாஜாலமாக இருக்க போகுது. திருப்பியும் மண்டபத்துக்கு மாதம் வந்து சாமியாரை கூட்டிகிட்டு மேபி வரலாம் நம்ம துர்கா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.